பரிசுத்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஆன்லைன் மூலியமாக இந்த ஆராதனையில் நம் பங்கு பெறும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில் நாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் தேவனை ஆராதித்து இந்த ஆராதனை நம்ம கலந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்கே தந்தேனே, என்னை முற்றிலுமாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்கே தந்தேனே, என்னை முற்றிலுமாய் தந்தேனே, என்னை முற்றிலுமாய் தந்தேனே, என்னை முற்றிலுமாய். இந்த காலை ஆராதனையில் நம் முற்றிலுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே நீங்க தான் எங்கள் தஞ்சம் அப்பா, நீங்க தான் எங்கள் கோட்டை அப்பா, நாங்கள் உண்மையே தேடுவோம் அப்பா. எங்களை பார்க்கிற தேவன், எங்க சத்தத்தை கேட்கிற தேவன் அப்பா, எங்களை நன்றாக அறிந்திருக்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில உம்மை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மனதாரமே ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய கிருபைகளை ஊற்றுவீராகப்பா. ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்த தேவனை மனதார துதித்து பாடுபடிக்கு, எங்களை படைத்த தேவனை, எங்களை நேசிக்கிற தேவனை, எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனை, அல்லேலூயா, நாங்கள் மனதார ஆராதிக்கும்படிக்கு உடைய கிருபை மலை போல ஊற்றுவீராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் மலையை ஊற்றுவீராக, ஒவ்வொருவரும் நிரம்பத்தக்கதாக. அல்லேலூயா, மண்டையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியில நிரம்பும்படிக்கப்பா, உடைய அபிஷேகத்துல நிரம்பும்படிக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக.
ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆன்லைன்ல குடும்பத்தோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற, தனிமையில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு மேலையும் அப்பா உடைய ஆவியின் அனுக்கிரகம் ஊற்றப்படட்டும் அப்பா. அல்லேலூயா. சிந்தனையில இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டு ஆகட்டும். தேவனை தேடும்படிக்கு, தேவனை ஆராதிக்கும்படிக்கு, மனதார கர்த்தரை துதிக்கும்படிக்கப்பா ஆண்டவரே உடைய கிருபையை மலை போல ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. மண்டையில நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் நம்பினவர்களாக வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நாள் நம்முடைய அருள் மலையை ஊற்றுவீராக. இந்த ஓய்வு நாள்லையும் அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலையும் நீர் ஊற்றுகிறப்பா. பரிசுத்த ஆவியப்பா, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் அப்பா நீர் ஊற்றி நம்முடைய வல்லமை ஆவியானவர் அப்பா. இந்த நாள்லையும் அப்பா எங்க மேல நம்முடைய வல்லமை ஊற்றுவீராகப்பா. அல்லேலூயா. நம்முடைய கிருபையின் மலை எங்க மத்தியில ஊற்றுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கர்த்தருடைய நாமத்தை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். முதலாவது பாடல், என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடி மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி மனதார நாம் பாடுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சேர்ந்து ஆமென். ஒரு மனதோடு கூட ஆமென். எங்கு 2-3 பேர் ஒரு மனப்படுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆமென். நம்ம ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. நம்முடைய துணையாளரை நம்ம சேர்ந்து ஆராதிப்போமா? ஆமென். நாம் எங்கு போனாலும் நம்ம கூடவே வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம் தண்ணீரை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும் என்னோடு கூட வருகிற தேவன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜாடி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே, ராஜாடி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வான், விரைந்து முன்னேகிடுவான். விசுவாசத்தால் உரிமை கொள்வான், விரைந்து முன்னேகிடுவான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வான், திவ்ய அன்பில் பெருகிடுவான். திருச்சபையே கிரியை செய்வான், திவ்ய அன்பில் பெருகிடுவான். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவான், தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல அந்த பாடல் வரி சொல்லுது, விசுவாசியே நீ பதறாதே, ஹல்லேலூயா, நீ பயப்படாத, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஹல்லேலூயா. ஆமென். வேதாகமத்தில் 353 தடவை நீ பயப்படாத, ஹல்லேலூயா, நீ பயப்படாத என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 353 தடவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, ஹல்லேலூயா. நாம் பயப்படணும் என்று சொன்னா நமக்கு ஒரே ஒரு பயம்தான் இருக்கணும், அது தெய்வீக பயமாக இருக்கணும், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மேல வைக்கிற ஒரு தெய்வீக பயம், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு கூட இந்த பாடல் வரிகள் சொல்லுது, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்த வார்த்தைகளை நாம் படிக்கும்போது அது நமக்கு என்று நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், ஹல்லேலூயா. அது எனக்காக ஆண்டவர் பேசி இருக்கிறார், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்காகவே பேசி இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளாக என்ன பண்ணணுமா? விசுவாசித்து அதை நம்ம என்ன பண்ணிக்கணுமா? சுதந்தரித்து கொள்ளணும், ஹல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். விசுவாசத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும், ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச எல்கைகள் பெரிதாக இருக்கணும். ஜெபத்தில் நல்ல ஒரு விசுவாசம் இருக்கணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய கிரியைகள் நம்மிடத்துல காணப்படணும். அதே போல ஆவிக்குரிய தெய்வீக ஒரு பயம் நம்மிடத்துல
இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளாக ஒரு பயம் வரணும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக பயம். ஹல்லேலூயா. அது நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்கிறார், 40 நாள் தேசத்தில் மழை பெய்ய போது எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? அழிய போறாங்க. நீ ஜனங்களை போய் என்ன பண்ணு? எச்சரி அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ளாக ஒரு தெய்வீக பயம் உண்டாயிடுச்சு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வீக பயம் உண்டான போது இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 40 நாள் மழை பெய்ய போது, உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்ப போகுதுன்னு சொல்லும் போது இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை விசுவாசித்து அந்த இடத்துல அவன் ஒரு பேழையை கெட்டுகிறான். பேழையை கெட்டி அவனும் அவன் குடும்பமும் மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்றவன் கேட்டால், ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அவனுக்குள்ளாக வந்த அந்த தெய்வீக பயம். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி இங்க சொல்லல, தெய்வீக பயம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ளாக இருக்க வேண்டியது ஒரு தெய்வீக ஒரு பயம். துணிகரம் அல்ல, ஒரு தெய்வீக பயத்தோடு கூட. ஹல்லேலூயா. அவன் அடுத்த பாடலை நாம் பாட போகிறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். ஹல்லேலூயா. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே உமக்கு தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சிந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூவி கிரக
கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிடான் என் ஜீவ நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாணி சிறந்தி முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா, அற்புதநாதா உம் கரத்தில். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையும் தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையை தத்தம் செய்தே. ஹல்லேலூயா. இந்த பாடலின் வரிகள் சொல்லுகிறது, அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று நான் எப்போ அறிந்தேனோ அப்போயே என்னையும் முற்றிலுமாக உமக்கு நான் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் அவருக்காகவும் அவர் மூலமாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கிறிஸ்து என்றால் வேதத்தில் மேசியா என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. தமிழில் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து என்று சொல்லி, நம்ம கிரீக்கில் நாம் பார்ப்போம் கிறிஸ்டோஸ் என்று பார்ப்போம். ஆனால் கிரீக் எபிரேய மொழியில் நம்ம பார்க்கும்போது மேசியா. ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மூலமாகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாக உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் மூலமாக சிருஷ்டித்திருக்கிறார், அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார். இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ வீடுகள், எத்தனையோ பணம், படிப்பு. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய கண்ட்ரோலை மீறி ஒண்ணுமே இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு பெரிய ஒரு கிருபையின் வரங்கள் ஆண்டவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஆராதிக்க போகிற இந்த ஆராதனை வேளையில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக பாடல் வரிகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்று ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி நம்ம அதை விசுவாசிக்கிற வேளையில் ஆண்டவருடைய கிரியைகள், கிருபை வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வேளை நாம் தேவனை பாடி நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக அல்ல,
நம் சத்தத்தை கேட்கிறவராக, நம்மளுடைய விண்ணப்பத்தை அறிந்தவராக, நம்முடைய ஏக்கங்களை அறிந்தவராக நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கண்களை மூடி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனை தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு ஆராதனையாய், நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு ஆராதனையாய், தேவன் நம்மை நுகர்ந்து மகிழ்கிற வண்ணமான ஒரு ஆராதனையாய், மனுஷன் பார்க்கிறபடியான ஆராதனை அல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தேவன் நம்மை நுகர்ந்து மகிழ்கிற வண்ணமான ஒரு ஆராதனை. தேவ சமூகத்துல அநேகர் விழுந்து கிடந்தார்கள். எல்லாரும் விழுந்து கிடக்கும் போது அந்த விழுந்தவர்களுடைய நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது பலன் இல்லாதவர்களாக, கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிற நிலைக்கு ஒரு என்ன செய்வது, ஒரு தத்தளிப்பின் அனுபவத்தில் விழுந்த ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு பலனாய் மாறினது. ஆண்டவர் பாதத்தில் விழுந்த ஒவ்வொரு நபரையும் நீங்க பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் பாதத்தில் பலனற்றவர்களாக விழுந்து கிடந்த போது ஆண்டவர் வார்த்தை என்னும் பலத்தை கொடுக்கிறார். அநேகருக்கு பதில் சொல்ல முடியாத நிலை, உள்ளம் உடைக்கப்பட்டு, ஆண்டவரே இனி வாழ்வதற்கு வழி இல்லை, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த ஒவ்வொரு மனுஷரையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிற அனுபவம் இருக்கிறதே, அதுதான் ஆராதனை. என் பலனெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு மனுஷனும் விழும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவரே என்கிட்ட இது இருக்குது, நான் இதை வச்சு அதை செய்ய போகிறேன், அதை பார்க்கல. நான் இப்படியாக பாடுவேன், நான் இப்படியாக செய்வேன், ஆண்டவர் அதை பார்க்கல. நீ ஒரு பலவீனமா அனைத்தையும் அர்ப்பணித்து நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்க அநேக காரியத்தை யோசிச்சு வச்சுக்கிட்டு இது இப்படியாக நடந்தா நல்லா இருக்கும், இவங்க இப்படி சொன்னா நல்லா இருக்கும், இவங்க இந்த மாதிரி காரியத்தை எனக்கு செய்து கொடுத்தா போதும், அப்படி அல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ என்பதை ஆண்டவர் சமூகத்துல வெறுமையா இருந்து அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான், ஈசாக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான், யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஆகவேதான் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் வழிகளே நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்கள் 3 பேரும் விழுந்த போது ஒன்றுமில்லாத தரைமட்டம் ஆண்டவர் சமூகத்தில் என் பலனெல்லாம் நீர்தான் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை பார்த்து தான் அந்த 3 பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கும் இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மையும் அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. நாமும் கூட இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பாதத்தில் என் இருதயத்துக்கு வேண்டிய வார்த்தை உம்மிடத்துல தான் இருக்கிறது. என் இருதயத்தில் இருக்கிற கேள்விக்கான பதில் உம்மிடத்துல தான் இருக்குது. என் இருதயம் இருக்கிற வியாகுலத்தை மாற்றுகிற சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. வெறுமையாய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தவர்கள் அவரை நோக்கி பாடுவோமா? பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை, பலனே கண்மலையே
ஆறுதலே ஆராதனை. வலக்கரத்தால் தாங்குகிறே, வலுவாமல் பாதுகாக்கின்றே. பலவீனத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளையே, அவர் உங்களை தாங்குகிற தேவன். அவரது வலது கரத்தால் நம்மளை தாங்குகிற தேவன். ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றே, ஒவ்வையால் நடத்துகின்றே. ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றே, கிருபையால் நடத்துகின்றே. என்னை கிருபையால் நடத்துகின்றே. பலனே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நான் நம்பி இருக்கிற தெய்வமே, என்னை ஆறுதல் படுத்துகிற தெய்வமே, நான் வெறுமையாய் உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன். என்னுடைய பலன், என்னுடைய வாஞ்ச, என்னுடைய ஏக்கம் எல்லாம் உங்களிடத்துல தான் இருக்கிறது. ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. தாங்கிட பலன் தருகின்றே, தப்பி செல்ல வழி செய்கின்றே. சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகளை இந்த இருதயம் தாங்கும்படியாக பலன் தருகிற தெய்வமே, தப்பி செல்ல வழி செய்கின்றே. அதிசயமா என்னை நடத்துகின்றே, பலத்தால் சோர்ந்து கொள்கிறே. அதிசயமா என்னை நடத்துகின்றே, பலத்தால் சோர்ந்து கொள்கிறே. உம்முடைய பலன், பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றே. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பலவீனர்களாக இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பலனே ஆண்டவரா எனக்கு பலன். நான் நம்பி இருக்கிற என்னுடைய கண்மலை கண்களுக்கு முன்பதாக அவரை மாத்திரம் நிறுத்தி, பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். ஆமென். பெருமழை பொழிந்திடும் நேரமீது. என் பலனெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது.
வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. நாம் நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுதான் நாம் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நாம் ஆராதிக்கும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை தூக்கி நிறுத்துகிற தேவன், வாதைகள் எல்லாம் மாற்றி போடுகிற தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், என்னை தப்புவிக்கிற தெய்வம் என்று சொல்லி செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பலனே கண்மலையே ஆறுதலே சொல்லுங்க, என் பலனே பலனே, என் கண்மலையே கண்மலையே, ஆறுதலே ஆறுதலே, ஆராதனை. பலனே பலனே, என்னை பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ, பவுல் சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் சத்துருவே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் சூழ்நிலைகள் மாறும். நான் ஆராதிக்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன். நான் சோர்ந்து போன போதெல்லாம் என்னை போஷிக்கிற தேவன். நான் உடைக்கப்பட்ட போதெல்லாம் என்னை அரவணைக்கிற தேவன். நான் உடைந்து சோர்ந்து அழுகையில விழுந்து கிடந்த போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்த தேவன். நான் ஆராதிக்கிற தேவன். ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே, ஆராதனை. பலனே ஆறுதலே, ஆராதனை. வலக்கரத்தால் தாங்குகிறே, வலுவாமல் பாதுகாக்கின்றே. சொல்லுங்க, அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் சூழ்நிலையில பயந்து போய் கிடக்கிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன நடக்கும்? என்னை கொல்லும்படியாக வகை தேடி கொண்டிருக்கிறார்கள், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக கடந்து சென்றது. அவருடைய கிருபை அவனை தேற்றினது. ஒவ்வொரு நாளும் நம்மையும் நினைவு கூர்ந்து
நம்மை பலப்படுத்தி உன்னோடு கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நடத்துவேன், நீ தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், வலக்கரத்தால் தாங்குகின்றேன். ஆமென். சொல்லுங்க, எவ்வளவா என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க. நான் விழுந்து போகாம, என் வாழ்க்கை முடிந்து போகாம என்னை மறுபடியுமாக தேற்றி கொண்டிருக்கிறீரே. நீர் என்னை தேற்றுகிற வண்ணமாக, நீர் என்னை தேற்றுகிற வார்த்தை அன்றி எந்த வார்த்தை என்னை தேற்ற முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கிருபையால் நடத்துகிறீர் என்னை ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றீர். கிருபையால் நடத்துகின்றீர் என்னை, கிருபையால் நடத்துகின்றீர். பெருமையாய் அர்ப்பணிக்கிறேன். அன்னாளை போல என்னை உடைய சமூகத்துல ஊற்றுகிறேன். எலியாவை போல உடைய சமூகத்துல நான் என்னை ஊற்றுகிறேன். தாவீதை போல, தானியேலை போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பலனே, கண்மலையே, எனக்கு பலனா இருக்கிற தேவன். என் பலவீனத்தில் உன் பலமோ பூரணமாய் விளங்கும். நான் ஒரு பலவீனமான பாண்டம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு பலவீனமானவன். ஒவ்வொரு நாளும் என் பலத்தை அதிகமாக சார்ந்தது நிமித்தமாக நான் இன்னும் அதிகமாக பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா வேதத்துல பார்க்கும்போது உம்முடைய பலத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய பலவான்களாக, அநேகரை தூக்கி விடுகிற ஒரு பலவான்களாக மாற்றினீரே. நான் பலவீனப்பட்டு இருக்கும் போது என்னாலே என்னை தூக்க முடியாதபடிக்கு நான் உடைந்து கிடக்கிறேன் அப்பா. நான் ஒரு பலவான் என்று சொல்லி என்னுடைய சுயத்தில் நான் சார்ந்து இருக்காதபடிக்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்பா. நான் உம்முடைய சமூகத்துல அன்னாளை போல உம்முடைய சமூகத்துல நான் ஊற்றிவிடும்படியாக அர்ப்பணிக்கிற அனைத்து என்னுடைய பலன், என்னுடைய எல்லாமே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இது உமக்கு ஒரு சுகந்த ஆராதனையாக இருக்கட்டும். நான் பலனடையும்படிக்கு நீ என்னை பலப்படுத்துகிற தேவன். என் பலவீனத்துல உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னது போல எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. உம்முடைய பலனே, என்னுடைய பலனே. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபித்த ஜெபம் எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாள் கண்ணீரோட விதைத்த அந்த விதைக்கு பதில் ஆண்டவர் தரும்போது அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆராதித்து கொண்டு இருக்கிற தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே, எங்களிடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம்.
கர்த்தருடைய பலன் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னும் பலன் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அந்த நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட மீண்டுமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சமூகத்தில் இந்த ஆராதனை எங்களோடு கூட இணைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகம் நம்மத்தில் இருக்கிறது. நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில் அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அருள செய்ய என் தேவாதி தேவன் போதுமானவராக இருக்கிறாமே. இந்த மாலை வேலை காலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்தில் கூட இருக்கிற இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொள்வோமா? வேதத்தில் இருக்கிற எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களோடு கூட இணைந்து வேதத்தில் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அருமையான உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னிடத்தில் ஏவப்பட்ட ஒரு வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு சமூகத்தில் வைக்க விரும்புகிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் இந்த வேளையில் என்ன பண்ணாம தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். இந்த காலை வேளையில சொல்லலாம், என்ன பாஸ்டர் இந்த காலை சண்டையில எல்லாம் விழித்து கொண்டு தானே இருக்கும். ஒருவேளை இந்த லிட்டரில் நாங்கள் தூங்குற ஒருவேளை எங்கள் நேரங்களை குறித்து சொல்லுகிறோமா என்று சொல்லி கூட கேட்கலாம். ஆனால் இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற நிருபங்களை குறித்து நம்ம வாசிக்கிற வேளையில் ரொம்ப ஒரு ஆழமான சத்தியத்தை, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மெசேஜை இந்த வார்த்தைகளுக்குள்ளாக வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமென். இந்த நாளில் பார்க்கிறோம், எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் செய்யறாங்க. இதனால் நம்ம ஜனங்க எல்லாருமே சொல்லுகிறது என்ன ஒரு காரியம், எல்லாரும் செய்யறாங்க, அதை நானும் செஞ்சா என்ன தப்பு? ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையில இது சகஜமாக இருக்கிறது. சில பாவங்கள், சில குறைவுகள், சில பலவீனம் எல்லா இடத்துலயும் இருக்குது. இது என் கூட இருந்தா என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவை இந்த வேளையில தெசலோனிக்கேயருக்கு முன்பாக வைக்கிறான். அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட வைத்து ஆண்டவர் இந்த நாளில் நம்மள என்ன எதிர்பார்க்கிறார் என்பத காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க கடவோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதனுடைய முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ஆமென் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல பவுலோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்களும் நானும் வேறுபட்டவர்கள், விசேஷித்தவர்கள், முக்கியமானவர்கள் என்று சொல்லி அருமையாக பவுல் இந்த இடத்துல சொல்லுங்க. என்ன சொல்லுகிறா? நீங்க வேறு,
உலகம் வேறு. அதை தான் அருமையாக அவர் சொல்லுகிற இருளியும் வெளிச்சமாக இரண்டு காரியங்களை குறித்து நம்மோடு கூட இந்த வேளையில் இந்த வேதத்தில் தெளிவாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த மாலை கவியில் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, என்ன பண்ணுகிற சொல்லுகிறது, மற்றவர்கள் தூங்குறது போல, ஹல்லேலூயா, அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தூங்கக்கூடாது. எந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனுடைய முந்தின அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் வாசிக்கலாமா? அதனுடைய 1-2 வசனங்களை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. இதனால பவுல் அந்த சபைக்கு, தெசலோனிக்கே சபைக்கு நன்கு அறிமுகமானவர். பவுல் அந்த சபைக்கு மீண்டுமாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்த காரியங்கள், அறிந்த காரியங்களை இந்த காலை வேளையில நினைவூட்டுகிறது. இந்த வேளையில சபையாகிய உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நான் இந்த வேளையில தேரும்படிக்கு எதற்கு? ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய பலத்தில், அவருடைய ஊழியத்தில் அவரோடு கூட நீங்களும் நானும் வளரும்படியாக நிச்சயம் இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசித்தன மார்க்கத்துக்கு விலகி இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்கள் ரொம்ப அருமையாக சொல்ல, வேசித்தனத்து மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அந்நியனைகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் இருங்கள். ஆமென். இந்த தெசலோனிக்கே சபைக்கு ஏன் இந்த காரியங்களை பவுல் முன் வைக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில் இதனுடைய பின்னணியை உங்களுக்கு சொன்னால் நிச்சயம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த தெசலோனிக்கே நாட்களில் 1ஆம் நூற்றாண்டின் காலங்களில் இப்படியாக அந்த குடும்பத்தில் வழக்கங்கள் இருந்தது. என்னவென்று சொன்னால், மனைவிகளை வைத்திருப்பார்கள். மனைவியினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களை அன்றாட வேலைக்கு பயன்படுத்துவது மாத்திரம்தான். ஒரு மனைவியானவள் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மனைவிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனால் தன்னுடைய மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளும்படியாக பலவிதமான காரியங்கள் உலகத்தில் அது ரொம்ப நார்மலாக இருந்தது. ஆமென். தன்னுடைய சுய ஆசையை நிறைவேற்றும்படியாக, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றும்படியாக பலர் இடத்துல சென்று தங்களை ஆசையை தீர்த்து கொள்ளும்படியாக இப்படியாக ஒரு வழக்கம் தெசலோனிக்கே அந்த சபை, அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும் 1ஆம் நூற்றாண்டுல. ஆமென். இந்த காரியத்துல ஜனங்கள் எல்லாரும், அநேகர் சில இந்த உலகத்தின் காரியத்துக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்த ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இந்த நாளில் நீங்களும் நானும் தேவனை அறிந்து இருக்கிறோம். இந்த நாளில் நீங்களும் நான் அறிந்த அந்த தேவனை நீங்களும் நான் எப்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம யோசிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக பிரயாசப்படுகிறார். இந்த இடத்துல சொல்லுகிறது, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு. இந்த நாளில் அந்த இடத்துல நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவை நாம் வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அருமையாக என்னோட பின்னணி உங்களுக்கு சொன்னேன், அந்த கலாச்சாரங்கள் உங்களுக்கு சொன்ன ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மனைவி இருந்தாலும் அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல. ஹல்லேலூயா. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எதையுமே சரியா செய்யாம உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போய் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், தங்கள் சபையில இருக்கிற ஜனங்கள் உலகத்தை போல வாழ ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மை இந்த வேளையில் அழைத்து இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இணையும்படியாக நமக்கு ஆண்டவர் நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் அதனுடைய 6ஆம் வசனம், அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை
மகிமைப்படுத்துங்கள். அருமையாக இந்த வசனம் சொல்லப்படுகிற கிரயத்துக்கு கொல்லப்பட்டு, அப்படி என்று சொன்னால் என்ன, நீங்கள் நானும் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரால். ஆமென். ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த வேளையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்களும் நானும் உலகத்துக்குள்ளாவர்களாக இருந்தோம். ஒரு நாள் நீங்களும் நானும் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஜனங்களைப் போல உலகத்தின் சாயலோடு இருளின் ஆதிக்கத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்து நம்முடைய பாவ சாப கட்டுகளுக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தப்பட்டு எப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, இந்த வேளையில நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்றி நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம், இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஆமென். வேலையில சொல்லுகிறது, அந்த நாட்களில் தேவனை அறியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒருவேளை ரட்சிப்பு இல்லாத ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த நாளில் தேவனை அறிந்து தேவனோடு கூட தரிசித்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை யோசித்து பாருங்கள். அன்னைக்கு தெசலோனிக்கே சபையில ஜனங்க என்ன பண்ணாங்க, மனைவிகளை சரியான விதத்தில் நடத்தல, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல. இந்த நாளில் ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒரு தேவைக்காக ஆண்டவரை ஒருவேளை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் எப்படி அவரோட நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து முன் குறித்திருக்கிறார், நம்மை அழைத்து இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? யாத்திராகமும் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்தார், எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். இந்த வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வேளையில ஆண்டவர் ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லுகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது எதற்கு? ஒரு நாள் அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ளாக, ஒரு நாள் அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் நீங்களும் நானும் விடுவித்து ஆண்டவரை சேவிக்கும்படியாக, ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக, தேவனோடு கூட நம் உறவு மேம்படும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த நாளில் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கிற வேளையில ரொம்ப அழகாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் உலகத்தின் காரியங்களை நமஸ்கரிக்க வேண்டாம், உலகத்தின் காரியங்களை சார்ந்து இருக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த வேளை சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளவர்களுக்கும் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிற இந்த நாளில் தேவனுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும், அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறது போல நம்மை அடிமைத்தனமாகிய இந்த உலகத்தின் சாயலிலிருந்து மீட்டு எடுத்து, இந்த உலகத்தின் வாழ்க்கையில இருளிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நாம இந்த ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஒளி வீசணும். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம டார்க்னஸ் நம்மளை ஓவர் கம் பண்ண பார்க்குதாமே, இந்த இருள் நம்மளை மேற்கொள்ள பார்க்கிறது, இந்த இருள் பயங்கரமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் கிறிஸ்துவை அறிந்து அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக காணப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வேளையில தெசலோனிக்கே சபைக்கு சொன்னது என்ற ஒரு எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் அறிந்து இருந்த அந்த வார்த்தைகளை மீண்டுமாக உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஊக்கப்படுத்தும்படியாக அந்த வார்த்தைகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளில் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாதபடிக்கு நாம் அநேக நேரம் என்ன பண்ணுகிறோம்? தேவனை ஒரு பொருளா கருதுறோம். ஆமென். உதவிக்கு, ஒரு தேவைக்கு, ஆபத்துக்கு இந்த வேலையில் அருமையா நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஆமென். போலீஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? 100 பண்ணுனா போலீஸ் வந்துடும். 108 அழுதுனா ஆம்புலன்ஸ் கிரிச். அதே போல ஆண்டவரையும் ஒரு தேவைக்கு அப்ரோச் பண்ணுகிற ஒரு பர்சனாக ஒருவேளை நீங்க வைத்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை அப்படி நீங்க நம்பிக்கொண்டு இருக்கலாம்னா ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலாக உங்களை என்னையும் அவரோடு கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல அவரோட நெருக்கத்தில் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்து இருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென்.
அதனாலதான் எப்பவுமே வேதத்துல பார்த்தோம் என்று சொன்னால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டார். அதே போலதான் யாத்திராகமத்துல அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தொடர்ந்து வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்து ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கிறோம், அந்த ஆண்டவருக்குரிய ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஒரு கரிசனையோடு கூட இருக்கிறது நம்மளால பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா சொல்லுங்க? பரிசுத்தமா ஆசாரிக்கணும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளாகிய இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு நம்ம பலத்தையும் ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்கிற வேளையில் அது பரிசுத்த நாளாக கருதப்படும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது தேவனுக்கு செலுத்துவது, முதலாவது தேவனை கனப்படுத்துவது, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஓய்வு நாளை நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல யோசித்து பாருங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஓய்வு நாளில், கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆமே. தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா? நம்மை முழுமையாக விட்டு கொடுக்கிறோமா? இல்ல நம்ம சுயத்துல அநேக நேரம் என்ன பண்ணுது? இருள் நம்மளை ஈர்க்க பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இருள் நம்மளோடு கூட அநேக நேரம் போராடி கொண்டு எப்படியாவது நம்ம இருளிலே சிக்கிக்கொள்ளும்படியாக, நாம் இருளிலே தண்டிக்கப்படும்படியாக இந்த இருள் நம்மளோடு கூட பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதே 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2வது பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மரணத்தையோ உயிர்த்தெழுதலையும் குறித்து கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் 5ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாள் சமீபித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு தெசலோனிக்கே பட்டணத்தில் நடந்தது போல ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய தேசங்களில் அநேக காரியங்கள் பழக்கமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காம விராக்கம் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, குடி வெறி பெருகி கொண்டு இருக்கிறது, இச்சையின் காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? எல்லாமே உலகத்தோடு கூட ஒத்து போகிறோம். இந்த காரியம் பண்ணா என்ன தப்பு? ஆமே, இது எங்க கலாச்சாரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமே, நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்து ஆண்டவர் உங்களையும் விசேஷித்த பின்னமாக அழைத்து இருக்கிறார். அருமையாக கொரிந்து அந்த வசனங்களை பார்த்து 1 கொரிந்தியர் 6:20 என்ன சொல்லப்பட்டது? நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிற, ஒரு நாள் எகிப்தில் இருந்தோம், ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம், இனி நீங்களும் நானும் உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல, ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து கர்த்தருக்கு மகிமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே கர்த்தர் நம்மள வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5 அதனுடைய 7ஆம் வசனம். தூங்குகிறவர்கள் ராத்திரிலே தூங்குவார்கள், வெறுத்துக் கொள்ளுகிறவர் ராத்திரிலே வெறுத்துக் கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க் அவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில
இந்த உலகத்தின் இருளை மேற்கொள்வதற்கும் இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை மேற்கொண்டு ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் அந்த உறவுல நிலைத்து இருப்பதற்கும் இந்த உலகத்தின் பாவ சாவ கட்டுகளை மீறுவதற்கும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பு விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை நீங்களும் நானும் அணிய வேண்டும். ஆமே, 2 காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மார்க்கவசம் தலை சீரா. இந்த மார்க்கவசம் என்பது எந்த ஒரு காரியத்திலும் இருந்து நம்மை காக்கும்படியாக ஆர்மில சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வேளையில பார்க்கிறோம் என்ன பண்ண, ஒரு இரும்பு உடமாதி இருக்கும். அந்த வில்லு அம்பு எது எய்தாலோ அது அவங்க இருதயத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு ஒரு கவசத்தை அழிந்து இருந்து, இந்த வேளையில கூட நிறைய புல்லட் ப்ரூஃப் காரியங்கள் அநேக ட்ரெஸ்கள் கடந்து வந்து இருக்கிறது. அதே போல இந்த நாட்களில் இந்த உலகத்தின் இருளின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ள பார்க்கிற வேளையில இந்த 2 காரியங்களை நமக்குள்ளாக நாம் தரித்து கொண்டு இதை நாம் அணிந்து இருப்போம் என்று சொன்னால் இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்துல அவருக்கு உகந்த காணிக்கையாக நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தர் நம்மள மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் விசுவாசம் யார் மேல இருக்கிறது? ஆமென். அன்பு யார் மேல இருக்குது? இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்தலாம். அருமையாக இந்த இடத்துல பவுல் சொன்ன ஒரு காரியமே அதுதான். என்னது? நம்முடைய அன்பு யார் மேல இருக்கிறது? ஹல்லேலூயா. கணவனுக்கு யார் மேல அன்பு இருக்கணும்? மனைவி மேல. மனைவிக்கு கணவன் இடத்துல அன்பு இருக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் இடத்துல அன்பு இருக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் இடத்துல அன்பு இருக்கணும். இந்த அன்பு இந்த கடைசி நாட்களில் ஒருவேளை தணிந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த அன்பையும் விசுவாசத்தையும் உண்மையில இருக்கிற நம்பிக்கையும் நான் மார்க்கவசமாக அணிந்து கொண்டு இந்த உலகத்தின் எல்லா தீங்குக்கும் நான் கடந்து செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அருமையாக ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான். ஆமென். ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஆமென். கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா நடத்துறாங்க. தலையில ஒரு அடிபட்டா அதனால ஒரு வீரர் மரணம் அடைந்ததிலிருந்து ஒரு தலையில ஒரு பால் பட்டாலே என்ன பண்ணுவாங்க, அந்த நபருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதான்னு சொல்லி உடனே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த தலை ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இந்த தலை தான் பார்க்கும், இந்த தலை தான் காரியங்களை கேட்கும், வாய்களை பேசும். எல்லா நரம்புகளும் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா பிரெயின்ல கனெக்ட் ஆயிருக்காமே. நம்முடைய மூளையில இது எல்லா நரம்புகளும் என்ன பண்ணுது, அதனுடைய கனெக்ஷன் அங்க இருக்குது. எப்போ நம்முடைய தலைக்கு ஒரு ஹெல்மெட் ஆக ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை என்னும் தலைச்சீராவே, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவே நம்ம தலையில நம்ம வைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சிந்தனை மாறாது. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம திசை மாறாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இந்த மூளையை ஆண்டவர் மேல், ஆண்டவரே உம்முடைய விடுதலைக்குள்ளாக நான் மறைத்து செபிக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்களை என்னை மேற்கொள்ள கூடாது என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல நம்ம விட்டு கொடுக்கிற வேலையில, நம்மை அர்ப்பணிக்கிற வேலையில ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில பகலுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். மற்றவர்கள் தூங்குறது போல நீங்கள நானும் தூங்காமல் விழித்திருந்து ஜாக்கிரதையோடு கூட இந்த விசுவாசம் அன்பின் இந்த மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவை அணிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. வேலை சொல்லுகிறது, ஏன்னா கோவாக்கனை நமக்கு மேலே இருக்கும். அதனால தான் அந்த வசனங்களை 4ஆம் அதிகாரத்து 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் இருக்கும் போது வாசியுங்கள். அநேக காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக, நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அலர்ட்னஸ் ஆக, இந்த டேஞ்சர் ஜோன்ல இருந்து, இந்த ஆபத்தின் எச்சரிப்பிலிருந்து நம்மளை விடுவித்து காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு காரியமாக இருக்கிற இந்த வேளையில் வசனம் நம்ம அழைக்கப்பட்டது நோக்கம் பரிசுத்தத்துக்கு. ஹல்லேலூயா. அசுத்தத்துக்காக அழைக்கப்படவில்லை, அசுத்தத்தோடு கூட வாழும்படியாக, இருளோடு கூட ஜீவிக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. இந்த நாளில் நம்முடைய உறவு தேவனோடு கூட எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட எப்படி இருக்கிறது என்பதை இந்த காலவேளை நிதானித்து அறிவோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நான் கர்த்தருக்குள்ளா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் என் உறவு கர்த்தரோடு கூட சரியா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அருமையாக நாம் பார்த்தோம். ஓய்வு நாளையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களையும் நீங்களும் நானும் சரியாய் செய்ய ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்ன கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தில் முதல் வசனமே சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க கர்த்தர் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எதுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால்,
அவரை சார்ந்து கொண்டு அவருக்குரியது எல்லாவற்றுக்குமே கனத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாற்றுக்கும் கனத்தை கொடுக்கணும். அது நேரமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவருக்கு செலுத்தி இந்த வேலையில் ஆண்டவரே இதுல நிலைத்திருப்பதுக்கு தான் நமக்கு தேவை என்னது? இந்த மார்க்கவசமோ தலைச்சீராவோ இதோடு கூட இருந்து வசனம் சொல்லுகிறது போல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் நம்மை கோபாக்கனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? விடுதலைக்கு, ஒரு வெற்றியை காண முடியாக, ரட்சிப்பை பெறும்படியாக. அதனால நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்தாதான் வெற்றி. ஆமென். தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு வெற்றி கிடையாது. தூங்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஜெயத்தை பெற முடியாது. உலகத்தோடு கூட இருக்கிறவன் ரட்சிப்பை பெற முடியாது. ரட்சிப்பை பெறாதவன் ஆண்டவரோடு கூட அவருடைய வருகையில சேர முடியாது. அதனாலதான் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வருகை மற்றிலோ நான் உம்மோடு கூட விழித்திருந்து காத்திருந்து ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்களும் உம்மை மகிமைப்படுத்தி உம்மோடு கூட இணைந்து உண்மை உத்தமமாய் வாழ எனக்கு இந்த நாளில் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்க போகிறாமே. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அப்பா நீங்க தான் என்னை வழி நடத்தணும். உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பணும். ஆண்டவரே அநேக நேரம் உலகம் என்னை இழுக்குது, நண்பர்கள் என்னை இழுக்கிறார்கள். அநேக நேரம் ஆண்டவரே நான் சபைக்கு சரியான நேரத்தை கொடுக்க முடியல, என்னுடைய ஜெப நேரத்தை ஒழுங்கா செலுத்த முடியல, ஒழுங்கா வேதம் வாசிக்க முடியல. அநேக நேரம் இருள் என்னை மேற்கொள்ள பார்க்குது. இந்த நாள் ஆண்டவரத்தில் கேட்க ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. எப்போ இயேசுவை முதல்ல நீங்க வைக்கிறீங்களோ, வேதவசனமும் அதுதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நம்ம தேடி ஓடிக்கொண்டு இருக்கிற காரியங்கள் அநேக நேரம் சொல்லலாம், எனக்கு ஆஃபீஸ் டைம் பிஸியா இருக்குது, ஆமென், என்னுடைய வேலை ரொம்ப இதாக இருக்கு, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அநேக ரீசன்ஸை சொல்லிட்டு ஒருவேளை எக்ஸ்கியூஸை சொல்லிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை ஒருவேளை நம்ம வேலை தகர்த்து கொண்டு வரலாம். இந்த நாளில் நீங்கள் அஞ்ஞானிகளை போல் உலகத்தில் உள்ள மனுஷனை போல நீங்களும் நானும் பேசக்கூடாது. நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், ஆமென், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், அருமையாக தெசலோனிக்க சபை அன்னைக்கு பவுல் எழுதினது போல, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். ரொம்ப ஒரு எச்சரிப்போடு கூட அன்னைக்கு சபைக்கு பவுல் சொன்ன காரியங்கள் இந்த நாளில் நம்முடைய சபைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய வார்த்தை வருகிறது, சொல்லுகிறது, இந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் விழுந்து விடக்கூடாது, நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாக விடக்கூடாது, நீங்களும் நானும் அந்த வேலையில் இந்த பரிசுத்தத்தில் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அசுத்தத்தோடு கூட கலந்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த நாளில் நாம் அறிந்த ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நினைவூட்ட நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரே அந்த வசனம் சொல்லுகிறது போல மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்கன்றதுக்காக நான் சண்டை போடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னுடைய நண்பன் குடிக்கிறான் அதனால நானும் குடிக்கலாமா? என் நண்பன் தப்பு செய்யறான் அதனால நானும் தப்பு செய்யலாமா? என் கூட இருக்கிற எல்லாருமே இப்படி தப்புகளை செய்யறாங்க, நான் செய்யலாமா? வேதம் அதுதான் சொல்லுகிறது, நீங்களும் நானும் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கிறோமே. நீங்களும் நானும் இரவுக்காக அழைக்கப்படலை, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்காக மாத்திரம் அழைக்கப்படலை, நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நித்தியத்தின் வாழ்க்கையில சேருவதற்கு ஆண்டவரே நான் இந்த தூக்கத்தை வெறுக்கணும், ஆமென், இந்த தூக்கத்தை வெறுக்கணும், ஆமென். இருளில் இருந்தால் தூக்கம் வரும், ஆமென். தூங்கி 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 நேரத்தை வீணடிப்போம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாங்க. எங்களை இந்த காலை வேளையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை இந்த காலை வேளையில முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கிற வேளையில நாம இந்த வேளையில அடுத்த வசனங்களை வாசிப்போமா? வாசித்து நாம் செபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து கடந்து செல்ல விரும்புகிறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும்?
இருள் இருக்கிறவர்களை கூட நீங்களும் நான் என்ன பண்ணணும்? வெளிச்சத்துக்கு கொண்டவர்களாக இருக்கணும். அநேக நேரம் ஒரு சில காரியங்கள் நமக்கு வரும்போது நம்ம அதை மேற்கொள்ள மாட்டுகிறோம். நண்பர்கள் மத்தியில் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நம்ம மறந்துடுறோம். அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறத மறந்துட்டு, ஒருவருக்கொருவர் தேற்றுகிறதை மறந்துட்டு, விழுந்து போகிறவனை தூக்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன்கிறத மறந்துட்டு, நீங்களும் நானும் கூட அநேக நேரம் அந்த பாவ குழியில, அந்த பலியின் குழியில விழுந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் வசனம் சொல்லுகிறது போல ஒருவருக்கொருவர் தேற்றி, ஆண்டவரே இந்த நாளில் என்னை முழுமையாக உம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர், ஆண்டவரே நான் தூங்குகிறவனாக இல்லை, ஆண்டவரே தூங்குவதற்கு நான் அழைக்கப்படவில்லை, ஆண்டவரே நித்திரை செய்வதற்கு நான் அழைக்கப்படவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் விழித்திருந்த ஆண்டவரோடு கூட இணையும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறத அந்த நிச்சயத்தை உணர்ந்து, உலகத்தின் மாம்ச எண்ணங்கள், காம விகாரங்கள், உபச்சாரத்தின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவரே நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவரே என் மனைவிக்கும், என் குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே என் கணவனுக்கும் கொடுப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு பயந்து செய்ய வேண்டிய கடமைகளை நான் உண்மையாக செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி அர்ப்பணித்து செபிக்கலாமா? கண்களை மூடி அர்ப்பணிக்க இடத்துல எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, இந்த நாளில் மற்றவர்கள் தூங்குறவர்களை போல நீங்களும் நானும் தூங்கக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் விசேஷத்துக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்டு இருக்கிறோம். விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம். இதில் எல்லாவற்றையும் நோக்கம் ஆண்டவர் அவருடைய இடத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டார். ஆமென். அவருடைய ஸ்தானத்தை யாருக்குமே விட்டு கொடுக்காத தேவனை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளை தேவனுடைய சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுத்தவர்களாக கேட்கலாம். ஆண்டவரே அநேக நேரம் உம்மை ஒரு தேவையின் பொருளாக அணுகி ஆண்டவரே உம்மை ரீச் பண்ணும் போது நான் தேவைக்கு வந்து பெற்றுக்கொண்டு அநேக நேரம் மறந்து போயிட்டேன். நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு, உம்முடைய மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ளாதபடிக்கு நன்மையான கால வேளையில் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம், சொல்லுங்க வாய்களை திறந்து, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்பா. ஓ எனக்கு எல்லாம் நீங்க தான். ஓ நீங்க இல்லாம நாங்க இல்லை. ஓ உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய தயவுனால, உம்முடைய கிருபையினால ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெறும்படியாக, ஓ வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நேசித்து அவருக்கு நேரம் கொடுத்து இருக்கிறவர்கள் 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்கிற அந்த இரக்கத்தை இந்த நாளில் நீங்களும் நானும் பெற வேண்டும். நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கும்படியாக, ஓ சந்ததிகள் செலுத்து ஓங்கும்படியாக, ஓ இந்த அருமையான காலை வேளையில தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்புங்க. ஓ என்னுடைய இரக்கத்தினால் என்னை நிரப்புங்க. ஓ எல்லா மீறுதல்களை, எல்லா அக்கிரமங்களை, எல்லா பாவத்தின் அனுபவங்களை, ஓ நான் மீறின காரியங்கள், ஓ நான் விரோதமாக எழும்பின காரியங்கள், அதனால எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். எல்லாம் நீர்தானே சொல்லு இயேசு ராஜனே, எனக்கு எல்லாம் நீர்தானே, இயேசு ராஜனே, சொல்லுவோம் எல்லாம் நீர்தானே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, சொல்லுமைதான் உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், என் இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே, எல்லாம் இந்த நாளில் நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்பா, என் இயேசு ராஜ, உதவி நீர்தானே, உதவி நீர்தானே,
ஒத்தாசை நீதானே, என் உதவி நீதானே. இதனால சொல்லுவோம், ஒத்தாசை நீதானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். சுராஜனே, என்னேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் சொல்லுமா ஒரு உள்ளத்தோடு, உம்மைத்தான் நான் போற்றுவேன், என்னேசு ராஜனே. பசியும் நீதானே, பசியும் நீதான், என் உணவு நீதானே, பசியும் நீதானே, என் உணவு நீதானே. சொல்லுவேன், பசியும் நீதானே, பசியும் நீதானே, என் உணவு நீதானே. இதனால் அறிக்கையிடுவோமா, என் பசியும் நீதான். இந்த உலகத்தில் எந்தெந்த காரியங்கள் என ஏற்றாலோ உண்மையே நான் உட்கொள்ளுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். சொல்லுவோம், என்னேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் நான் ஹல்லேலூயா, என்னேசு ராஜனே. சொல்லுவோம், எல்லாம் நீர்தானே, எல்லாம் உணர்ந்தவர்களாக ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, இயேசு ராஜனே. ஹல்லேலூயா, எல்லாம் நீர்தானே, இயேசு ராஜனே. சொல்லுவோம் கடைசியாக, எல்லாம் நீர்தானே சப்பா, இயேசு ராஜனே. அருமையான கால வேளையில் அப்பா ஆண்டவரே, தூங்குகிற நான் விழித்து ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை கனப்படுத்தி ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்மை தேடி உம்மிடத்துல வந்து ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு பசி, நீங்க தான் எனக்கு தாகம், நீங்க தான் எனக்கு உதவி என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரை முதலாவது தேடுகிற வேலையில நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தர தேவன் போதுமானவராக இருக்கிற இந்த காலை வேலையில பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை கனப்படுத்த கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே இந்த எல்லா உலகத்தின் இச்சைகளுக்கோ எல்லா மாம்சத்தின் எண்ணங்களுக்கோ உலகத்தின் கலாச்சாரங்களுக்கோ நாங்கள் ஒத்து போகாதபடிக்கு ஆண்டவரே உலகத்தை காட்டிலோ இயேசுவை அறிந்த நான் வெளிச்சத்தின் பிள்ளையாகிய நான் ஆண்டவரே இருளின் காரியங்களை பிரவேசிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாக உம்முடைய 1000 தலைமுறைக்கும் உள்ள இரக்கத்தை தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீ விருந்தாய் தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை முழுமையாக இந்த ஆராதனை எல்லா பகுதியோ ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் அனைவரும் எங்களை செவி சாய்க்கிறோம். இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருந்து இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொரு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எச்சரிப்பு ஜாக்கிரதையோடு கூட இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னிய ஐக்கியமோ என்றும் என்றும் கர்த்தர் திரும்பலும் சதா காலங்களோ உங்கள் அனைவரோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பி இருக்கிற இந்த நாளில் கூட தொடர்ந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருப்போம். நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தொடர்ந்து ஜெபியுங்கள். சபையின் அறிவிப்புகளை மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் அரசாங்கத்தின் மறு உத்தரவு வரும்படிக்கு வியாழக்கிழமை தோறும் நம்முடைய சபை ஆராதனை இந்த வேளையில் நம்ம சபையில் கூடி ஆராதிக்கிற தினமாக இருக்கும். மற்ற தினங்களில் தொடர்ந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக சண்டே ஞாயிறுகள் தோறும் இந்த ஆன்லைன் மூலியமாக நம்ம தேவனை இணைந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதில் இணைந்து நீங்கள் ஆராதியுங்கள். அநேகருக்கு இதை பயன்படுத்தும், அநேகரை இதை காண செய்யுங்கள். நிச்சயம் அவருடைய வாழ்க்கை இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து நடத்துவதாக. நன்றி. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.